சின்ன கருப்பன் சொல்லக்கூடிய தாய்கிராமத்தில் பேருப்புகளை பற்றி சிறு சிறப்பு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எமராப் தொழிற்சால் பணியாற்றக்கூடிய கோதண்டம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெரியார் அவர்கள் தன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய கார்த்திகபுரம் என்று சொல்லக்கூடிய தாய்கிராமத்தில் பேருப்புகளை பற்றி சிறு சிறப்புடன் வாழ்ந்து அந்த உனக்கு சேரும் என்ற கடமை தீர்த்திருக்கிறார் சிவாய் என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரர். அப்படி தன்னுடைய மகன் இறந்து மாண்டு வைகுந்த சென்றிருக்கிறார் சொல்லி அன்னவர் பெயரை இந்த செய்திக சபையில் உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய இன்னும் கோதண்டம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெரியார் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக மல்லி முல்லை என்று சொல்லக்கூடிய மலர்கள் கொடுத்தால் வாடி வதங்கி வீணாக போர் என்று சொல்லி கை கொண்டு 101 கொடுத்து கொண்டாடி இருக்கிறார். அன்னவருக்கான குடும்பத்தாருக்கும் நாராயணமூர்த்தி துணை இருக்க வேண்டும். ஸ்ரீராம ஜெயஜி. ஐயா, யாரையா நீங்கள்? யாரையா எங்கு சென்று கொண்டிருக்கிறீங்க? நானோ என் மாமன் மகள் அதிரூப சுந்தரியை அப்படியா? ஆமா ஐயா, எனக்கு 60 வயதாகி விட்டது. இக்கரையில் இருந்து அக்கரைக்கு என்னால செல்ல முடியாமல் இந்த நதிக்கரையில வெள்ளமாக விட்டது அதிகமாக பெருகி சென்று கொண்டிருக்கிறது. ஆகையா நானும் அக்கரைக்கு செல்ல வேண்டும். என்னையும் அக்கரையில கொண்டு சேர்த்து விட்டால் அதுவே பெரியதாக இருக்கும் ஐயா. அப்படியா இருந்தால் ஆகட்டும். என்ன நடந்தது ஐயா? ஒரு சுபகாரியத்திற்கு செல்லும் போது இப்படி ஒரு இன்னல் ஏற்பட்டு விட்டதே தெய்வமே. என்ன இன்னல் ஏற்பட்டு விட்டது ஐயா? அந்த நரையானோ அதிலே ஐயா ஆதி மூலமே
தெய்வமே துணையாக வந்து அண்ணனை ஆட்சி நிறுத்தி தரிக்கின்றேனே தெய்வமே வந்தனா அன்மலையோ சிங்கே மிகவும் ஆயாசமாக இருக்கிறது. மிகவும் ஆயாசமாக இருக்கிறது. அப்படி இருக்க இதோ இருக்கக்கூடிய வட்டப்பாறை நீர் சற்று நேரம் நிச்சயை செய்துவிட்டு பிறகு செல்லலாம் புறப்படி. அப்படியே ஆகட்டும் ஐயா. அதே கல்தவங்களே விதமாக அபிமன்னன் ஓய்வெடுக்க வட்டப்பாறை நிற்கும் போது நித்திரை செய்யும் போது நல்லா இருக்க பார்த்தவன் செய்யக்கூடிய நல்லா இருக்க சவினாவை காண்க